Hi friends, welcome to Rusi Kitchen. இன்னைக்கு நம்ம ருசி கிச்சன்ல ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போறோம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நம்ம ருசி கிச்சன் வந்து சக்சஸ்ஃபுல்லி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுனால இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஹைதராபாதி மட்டன் தம் பிரியாணி. ரொம்பவே ஸ்பெஷலான ரெசிபி தான், எல்லாருக்குமே பிடிச்ச ரெசிபியும் கூட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹைதராபாதி மட்டன் தம் பிரியாணி செய்ய ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல்ல 1/2 kg அளவுக்கு நான் வந்து மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அடுத்ததா இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அடுத்ததா இதுல நம்ம சேர்த்துக்க போறது பிரியாணி மசாலா, அதுவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் இதுல வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நெக்ஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இப்போ அடுத்ததா இதுல நம்ம வந்து கர்ட் சேர்த்துக்க போறோம் 2 டீஸ்பூன் அளவுக்கு. மொத்தம் நான் வந்து 200 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்ததா இதுல நம்ம சேர்த்துக்க போறது உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிடலாம். நல்லா கம்பைன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா எல்லா மட்டனுமே நல்லா மேரினேட் ஆகுற மாதிரி எல்லாத்தையுமே நல்லா கம்பைன் பண்ணிக்கோங்க. மட்டனை வந்து மசாலாவோட நல்லா மேரினேட் பண்ணதுக்கு அப்புறமா இத வந்து ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் இது சைட்ல இருக்கட்டும். நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல வந்து 120 ml வரைக்கும் நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த கப் வந்து 120 ml குள்ள கப். அதுல வந்து நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ வந்து நான் 2 பெரிய வெங்காயத்தை நான் இப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இத வந்து நல்லா வதக்கிக்கோங்க. அதாவது இதோட கலர் வந்து பிரவுன் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இது வந்து நல்ல பிரவுன் ஆகணும். இந்த கலர் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வெங்காயத்தை இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பிரியாணி வந்து சீக்கிரமா கெட்டு போகாது. நம்ம நார்மலா எப்பவும் பிரியாணி பண்ணுவோம் இல்லையா, நம்ம அரிசியெல்லாம் அதிலே போட்டு அப்புறம் வெங்காயத்தை லைட்டா வதக்கிட்டு அதிலே மசாலாலாம் போட்டு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதுல வந்து சீக்கிரமா கெட்டு போயிடும் பிரியாணி. பட் இப்படி பண்றதுனால நமக்கு வந்து பிரியாணி சீக்கிரம் கெட்டு போகாது. வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்து கொஞ்சமா வெளியே எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து இதுல நம்ம அடுத்ததா சேர்த்துக்க போறது 3 பட்டை, 5 ஏலக்காய், 7 கிராம்பு, அடுத்ததா 2 பிரியாணி இலை. அடுத்ததா இதுல வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிறுஜீரகம், அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வந்து புதினா இலைகள் நம்ம சேர்த்துடலாம். சின்ன சின்னதா நான் கட் பண்ணி வச்சிருந்தேன். அடுத்ததா இதுல வந்து கொத்தமல்லி தலைகள், அதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ அடுத்தது நம்ம இதுல சேர்த்துக்க போறது 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இதுல நம்ம 5 பச்சை மிளகாய கீரி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம்.
இப்போ அடுத்ததா இதுல இஞ்சி பூண்டு விழுது 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நம்ம முன்ன எடுத்திருந்தோம் இல்லையா 200 கிராம் அளவுக்கு தயிர், அதுல 2 டீஸ்பூன் போக இருந்த மிச்சத்தை நம்ம இதுல சேர்த்துடலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கம்பைன் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியில மட்டன் அவியறதுக்கு தண்ணி தேவைப்படாது. பிகாஸ் நம்ம தயிரும் எண்ணெயும் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால தண்ணி தேவைப்படாது. இப்போ அடுத்தது இதில் சேர்த்துக்க போறது தக்காளி. 200 கிராம் அளவுக்கு தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்ததா இதுல நம்ம சேர்த்துக்க போறது நெய். 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இப்போ நெய்யை சேர்த்தாச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மேரினேட் பண்ணி வச்சிருக்கிறேன் மட்டனை இப்போ நம்ம அதுல சேர்த்துடலாம். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து இப்போ நல்லா கம்பைன் பண்ணுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு கவர் பண்ணிடலாம். ஒரு 30 நிமிஷம் மட்டன் நல்லா வேகட்டும். அதுக்குள்ள நம்ம ரைஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல நான் தண்ணி வச்சிருக்கிறேன். அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இப்போ அடுத்ததா நம்ம இதுல 3 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சிறு ஜீரகம், 4 கிராம்பு, 2 பட்டை, 3 ஏலக்காய். இப்போ அடுத்ததா இதுல புதினா இலைகள் சேர்த்திருக்கேன். இப்போ நான் பாஸ்மதி அரிசி சேர்த்துக்க போறேன். பாஸ்மதி அரிசியை ஒரு தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். 1/2 kg மட்டனுக்கு 600 கிராம் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதுதான் பர்ஃபெக்ட் ரேஷியோ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா சாதம் ஹாஃபாக வெந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பிகாஸ் நம்ம தம் போடுறதுனால அது ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. 30 நிமிஷம் ஆயிடுச்சு. மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ ரைஸ்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். மெதுவா கலந்து விட்டுக்கோங்க. பிகாஸ் ரைஸ் உடஞ்சிடக்கூடாது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மட்டன்ல நம்ம முன்னாடியே வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா அந்த வெங்காயம், அதை இதுல சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழைகள் அதையும் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரைஸை அதுல இருந்து ட்ரெயின் பண்ணி இந்த மசாலாவுல சேர்த்துக்கலாம். ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ மேலையும் கொஞ்சம் வெங்காயம் வச்சிடலாம். வதக்குன வெங்காயம். இப்போ புதினா இலைகளும் கொத்தமல்லி தழைகளும் சேர்த்துடலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு மேல நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையா இருக்கும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல சேர்த்துக்க போறது ரைஸ் ஸ்டாக். நம்ம சாதம் வடிச்சோம் இல்லையா அந்த தண்ணி தான் சேர்த்துக்க போறோம். கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. பிரியாணி நல்ல கலர்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் கலர் சேர்த்துக்க போறேன். நான் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். கொஞ்சமா இப்படி தண்ணியில மிக்ஸ் பண்ணிட்டு அதை நம்ம பிரியாணியில சேர்த்துக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டெப் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இது வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் கூட பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லோ கலர் தண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து இப்படி மேலே தெளிஞ்சாப்புல இப்படி ஊற்றிடலாம். இப்போ ஒரு மூடி வச்சு கவர் பண்ணிடலாம். இப்போ தம் போட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம இப்போ தம் போட்டுடலாம். இது வந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேம்ல நம்ம வந்து தம் போட்டிருக்கோம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓபன் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு சூப்பரா வெந்திருக்குன்னு. அங்கங்க நம்ம கலர் ஊத்தி இருக்கிறது கூட பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஹைதராபாதி மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் எவ்வளோ உதிரி உதிரியா வந்திருக்குன்னு. ரொம்பவே அழகா இருக்கு. எவ்வளவு சூப்பரா ரெடியா இருக்கு பாருங்க. கொஞ்சம் கூட குலையாம எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு பாருங்க. சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான ஹைதராபாதி மட்டன் தம் பிரியாணி கிடைக்கும். ஓகே வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் இந்த ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ருசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபிஸ் வேணுமோ அதுவும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அதையும் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். சக்ஸஸ்ஃபுல்லி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுக்காக ருசி கிச்சன் வியூவர்ஸ் அண்ட் ருசி கிச்சன் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்க எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். இதே போல ருசி கிச்சனுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே வேணும். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.